எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த கிரேஸ் இல்ல அப்படின்னா, நமக்கு அந்த பொறுமை இருக்காது. பொறுமை அப்படிங்கிறது இறை அருள்ல ஒண்ணு. எந்த ஒரு மனிதன் பொருள் அடிப்படையில வாழ்றானோ, அவன் என்னன்னா அந்த இறை அருள விட்டு பின்தங்கிட்டான். எந்த ஒரு மனிதன் அருள நோக்கி வாழ்றானோ, அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த பொறுமை கொண்டு செழிச்சிருப்பான். இப்போ ஒரு மனிதன் பொருளாதார அடிப்படையில வாழ்றான். பொருள் தான் எனக்கு முக்கியம், பணம் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னான்னு சொன்னா, அவன்ட்ட பொறுமை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதில இறை அருள் இல்ல. எந்த ஒரு மனிதன் இறை அருள் நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அந்த நபர்ட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா பொறுமை இருக்கும். இப்ப நம்ம யார்ட்ட பொறுமை எதிர்பார்க்கணும், கருணை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த நபர்ட்ட இறை அருள், அதை இறைவன முன்னுரிமைப்படுத்தி பொருளுக்கு முக்கியத்துவப்படுத்தாம, அதாவது வசதியானவங்க, பொருள் இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட அறிவு இருக்கு, இவங்கள்ட்ட ஆட்சி இருக்கு, அதெல்லாம் பார்க்காம, உண்மையாவே யார் பழகுறாங்களோ, அந்த நபர்கள்ட்ட நம்ம பொறுமையை எதிர்பார்க்கலாம், இரக்கத்த எதிர்பார்க்கலாம், கருணை எதிர்பார்க்கலாம். ஆனா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இறை அருள் இல்லாத நபர்ட்ட நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த எதிர்பார்க்கும்போது நம்ம ஏமாந்துடுறோம். இன்னும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இவன் என்ன நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறோம். இப்ப நான் ஒரு ஒரு செயல் ஒருத்தருக்கு செய்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் இவ்வளோ பண்றேன், எனக்கு அவன் நன்றி உணர்வு இல்லாம இருக்கான்னு நம்ம சொல்லும்போது, இது நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இறைவனுக்கு நன்றி உள்ள நபரா இல்ல. அதன் காரணமா அவரு நமக்கு நன்றி உணர்வா இல்ல. இன்னும் சொல்லப்போனா, இறைவனோட அருள் அப்படிங்கிறது நம்ம நன்றி உணர்வு இல்லாததன் காரணமா, குறைவா இருப்பதன் காரணமா, அவன் நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு தகுதி இல்லாத நபரா நம்ம இருக்கிறோமே தவிர, இந்த நேரத்தில வந்துட்டு குறை யார்ட்ட இருக்குன்னா, என்னிடம் தான் இருக்கு. அப்ப நம்ம 2 நபர்களுக்காகவும் என்னன்னு சொன்னா, இறை அருளுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காகவும், அவருடைய பாவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்கணும். பொதுவா என்ன அப்படின்னா, நான் என்னோட சுயநலத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறத விட, பொதுவாவே எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வர்றாங்க, வளர்ந்து வர்றாங்கன்னு நமக்கு வந்து பொறாமை ஏற்படுது. பொறாமை ஏற்படுறவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம நம்ம அந்த பொறாமைப்பட்டதற்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா, நம்ம இறை அருள நிராகரிச்சுட்டோம். நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட அருள நிராகரிச்சுட்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட நிராகரிச்சுட்டு, மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டத நம்ம பொறாமைப்படுறோம். அப்பன்னா நம்ம இறைவன குறை சொல்ற மாரி ஆயிரும். இப்ப நமக்கு இறைவன் தவறு செஞ்ச மாரி ஆயிரும். இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் அந்த சோதனையில என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சிறப்பான முறையில வருங்கிறதுக்காக அவங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு, பாவ மன்னிப்புக்கு அதே சமயம் நமக்கும் பாவ மன்னிப்பு பண்ணணும். எந்த ஒரு நபர் பொறாமைப்படுகின்றானோ, அந்த நபர்ட்ட பொறுமை இருக்காது. எந்த ஒரு நபர் பொறாமையோட வாழ்றானோ, என்ன பண்ணணும்னு சொன்னா, அவனுக்கு எல்லா விஷயங்களும் பாரமா இருக்கும். தான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பாரமா இருக்கும். தான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே பாரமா இருக்கும். அப்ப பொறாமையில இறை அருள் இல்ல. எப்ப இறை அருள் இருக்கோ, நமக்கு வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பாரமா இருக்காது. ஒரு மனிதன் இறை அருளால அவனுக்கு இறை உணர்வோட கற்பிக்கப்பட்ட ஒரு செயல செய்றான், ஒரு தொழில் செய்றான்னு சொன்னா, அவனுக்கு அதுல பாரம் ஏற்படாது. ஏன்னா, அதுல இறை அருள் இருக்கு. எந்த ஒரு மனிதன் பொறாமை அடிப்படையில செய்றானோ, அதாவது இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற பொறுமை இல்லாம, பொறாமைப்பட்டு ஏதோ ஒண்ணு செயல் செய்யும்போது என்னன்னா, அது ஒரு பாரமாவும், கஷ்டமாவும் அமைஞ்சிரும். இப்ப இறை அருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். இறை அருள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, பொருள் அற்றது.